சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா மாசமாக இருக்கிறதுனால அண்ணாமலையும் முத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, மீனா வந்து நேரத்தில் வந்து நல்லா பார்த்துக்கணும் பேராண்டி, சத்தான ஆகாரம் சாப்பிடணும், அவள் வந்து வீட்டு வேலை செஞ்சிட்ருப்பா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், அதனால் நீ அவன் கண்ணுங்கிறதுமாக பார்த்துக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டி நான் சொன்னேன் கேட்கவே மாட்றா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டே இருக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. நீ தாண்டா பார்த்துக்கணும், அவள் குணத்தை மாற்ற முடியாது, யார் எது சொன்னாலும் செய்வான். அதுபோக உங்கள் அம்மாவுக்கு வந்து அவள் மாசமாக இருக்கிறதுல அவளுக்கு சந்தோஷமாகவே இல்லை. கண்டிப்பாக வழக்கம் போல் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான். நீ தான் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். வேலை பெரிய விஷயமே இல்லை, என்ன உழைக்கலையே வைக்கலையே நினைக்காத. உனக்கு வண்டிக்கு டியூ கட்டணுமா, மீனாவை வண்டிக்கு டியூ கட்டணுமா, எதுனாலும் பாட்டிகிட்ட வாங்கிக்க. பாட்டி உனக்கு குழந்த பிறகு வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பேன், ஏன்னா நானும் அவளை பார்த்துப்பேன், இருந்தாலும் நான் பாட்டி அசந்தாலும் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் அசருவீங்களா, நீங்கள் தான் பார்த்துப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நீ புருஷனாக நீ பார்க்கும்போது அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், குழந்தையும் நல்ல சந்தோஷமாக வளரும். மீனா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காளோ குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும்டா, அதை பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. அதான் பாட்டி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா பேரா, எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், இப்போ கவலைப்படுத அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் கவலையே பட மாட்டேன், என்னைய கூட இந்த குழந்தை வந்து நல்லா வளரணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையாக இருக்குது பாட்டி அப்படிங்கிறாங்க. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன். மீனாவை வந்து வேணுக்குன்னே விஜயா வேலை வாங்கிட்டே இருக்கா, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த ரோகிணி பிள்ளையும் கூட ரொம்ப ஓவராக பண்ணுது. இந்த வீட்டுக்கு வந்த மருமக, அவள் மூத்த மருமக, அவளும் பொறுப்படுத்தி செய்யணும். இது மீனா ரெண்டாவது மருமக தான், அவள் மூத்த மருமக மாதிரி வந்து செய்கிறான். இதெல்லாம் தெரியாத அந்த பொண்ணாக இருக்கா. அந்த சுருதி பொண்ணு விளையாட்டு பொண்ணாக இருக்குது, எல்லா வேலையும் இவ தான் செய்கிறா. இந்த விஜயா ஒரு வேலையும் செய்ய மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அப்போ தான் நினைக்காங்க, இனிமேல் வந்து நம்ம பழைய மாதிரி நம்ம ஆட்டத்தை ஆரம்பித்தா தான் முடியும். விஜயாவுக்கு வந்து நம்ம பழைய அத்தையாக இருந்தால் தான் அவள் விஜயா பயப்படுவா, ஏன்னா அவளை வேறையும் ஏற்றி பேச்சு கஞ்சி குடிச்சிக்கிடுவா. இந்த மீனாவை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா, இன்னும் அது சரி வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா கத்துறாங்க, ஏய் மீனா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகிறேன் அப்படிங்கிறான். அத்தை கூப்பிட்றாங்க. அவளுக்கு நான் அத்தை, நீ அங்கிட்ட உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க. என்ன நான் கூப்பிட்றேன், உனக்கு காது கேட்கலையா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வந்தேன், பாட்டி தான் நீ போக வேண்டாம் இருன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் கூப்பிட்டா வரமாட்டா, அவ்வளோ திமுறாயிருச்சு, நீங்கள் இருக்கப்போ திமுர் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அவள் என்ன திமுர் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் மாசமாக இருக்கா, பையன் தான் வருவா, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அத்தை சமைக்க நேரம் ஆயிடுச்சு, சமைக்க சொல்லுங்கள், எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோருன்னா யார் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி ரவியும் வந்துடுவாங்க, மனோஜ் ரோகிணியும் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணியும் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் ரோகிணியும் சினிமாவுக்கு போயிருக்காங்க அத்தை அப்படிங்கிறாங்க. சினிமாவுக்கு போயிருக்காங்க, அவங்க வந்த உடனே இவங்க சமைச்சு வைக்கணும், அவங்க மேடங்க சாப்பிடுவாங்க, என்ன அந்த மேடங்கள் வந்து சமைக்க மாட்டாங்க அப்படி தானே அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை அதெல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைகளு, அதெல்லாம் சமைச்சா சரி வருமா அத்தை, அதெல்லாம் சமைக்க அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சமைச்சு தானே தான் உங்கள் வீட்டு பையனெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அந்த நேரத்தில் அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு தான் சமைக்க தெரியுமில்ல, அவன் மாசமாக இருக்க பிள்ளைங்க என் வீட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி நானே செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா நான் சொல்லிட்டேன், அந்த இடத்த விட்டு நீ எந்திக்கக்கூடாது, பாட்டியோட ஆர்டரு. உங்கள் அத்தை என்ன, உங்கள் அத்தைக்கு என்ன அத்தை, அவள் உனக்கு சவால் போடுறா, எனக்கு சவால் போடுறாளோ, அதெல்லாம் இங்கே நடக்காது, அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஒத்தியில் சமைச்சிக்கிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சினிமாவுக்கு போனோம், மருமகளை ஃபோன் அடித்து வர சொல்லு, அவ்வளோதானே. சினிமாவுக்கு போயிட்டு வரவங்களுக்கு சமைச்சி மீனா கொடுக்கணுன்னு இவன் மாசமாக இருக்கா, இவ்வளோ பார்க்கறதுக்கே 2 ஆள் வேணும். இந்த சூழ்நிலையில் நீ வந்து இவ்வளோ வேலையை வைக்கிட்டு இருக்க, நீ ஒரு தாய் தானே, இன்னும் 2-3 பிள்ளையை பற்றி வளர்த்துருக்கல, உனக்கு தெரியாதா, மாசமாக இருக்கும்போது எவ்வளோ வசதியாக இருக்கும், வைக்கும்னு சொல்லி வாந்தி பண்ணும், தலை சுற்றும், உடலில் எனர்ஜி இருக்காது, இவ்வளோ இருக்கும், இப்படி இருக்க பிள்ளைய நீ வேலை செய்ய வைன்னா அது நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, நான் வேலை செய்ய சொல்கிறது எப்படியாவது அந்த குழந்தை வந்து இந்த பூமியில் வரக்கூடாதுங்கிறது தானே அப்படின்ட்டு மனசில் நினைக்காங்க. இங்கே ரோஹிணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்பவும் போல அந்த மீனா வீட்டு வேலை செய்யட்டும், நான் வீட்டில் இருக்கிறதுனால என்ன வேலை செய்ய சொல்லிடுவாங்க அந்த பாட்டி, அதனால தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. ரோஹிணி படம் செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற, செம்மையாக இருக்குது, அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரர் நம்மளுக்கு கடை தர மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இந்த தொழில்னால் இந்த தொழிலில் பெரிய தொழில் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு ஷோரூமா ரோஹிணி, அப்பா அம்மாவுக்கு அது பிடிச்சிச்சு, உனக்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லி தான் நான் சரின்னேன், அதெல்லாம் சின்ன டுபாக்கூர் கடை ரோகிணி, அதோட பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், பேசாமல் நம்ம வந்து நான் அடகு கடை வைக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அடகு கடை வச்சா நம்ம லைசன்ஸ் வாங்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் லைசன்ஸ் வாங்கணும், அதை அப்ளை பண்ணுவோம், எப்படியும் 1 வாரத்தில் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போ அடகு கடை வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தெரியலம்மா ரோகிணி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், அடகு கடை வச்சா பயங்கரமாக அள்ளிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, சரி
அதை செஞ்சுருவோம். அடகு கடை தானே வைக்கிறீங்க, இங்கே வச்சுருவோம். நம்மகிட்ட தான் 29 லட்ச ரூபா இருக்குது. 29 லட்ச ரூபாய்க்கு நம்ம தங்க நகை வாங்கினோம்னா அதை கூட மறுபடியும் அடகு வச்சு வாரங்களுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனை மனோஜ் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்குறாங்க. அடகு கடை வைக்கணும், அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல நீங்கள் வந்து அரசிட்ட உரிமை வாங்கணும், அதுக்கு நீங்கள் சால்வன்சி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சால்வன்சினா என்னது அப்படிங்கிறாங்க. சால்வன்சினா சொத்து மதிப்பீடு எடுக்கணும். அந்த மதிப்பீடை வச்சு தான் உங்களுக்கு வந்து இத்தனை லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும் வைக்க முடியும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னெல்லாம் சார் வேணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பேரில் சொத்து இருக்கான்னு கேட்குறாங்க. சொத்து இல்லை அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு நீங்கள் சால்வன்சி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு 29 லட்ச ரூபா இருக்குது சார் என் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறாங்க. 29 லட்ச ரூபாய்க்கு நான் சால்வன்சி எடுத்து தரேன், சரிங்களா, சால்வன்சி எடுத்து தரேன். அதன் பின்னாடியே நீங்கள் வந்துட்டு எனக்கு வக்கீல் ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். வக்கீல் ஃபீஸ் எவ்வளோ சார் வரும் அப்படிங்கிறாங்க. 1 லட்ச ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. சார் அப்போ அந்த 29 லட்ச ரூபா தான் சார் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ 28 லட்ச ரூபாய்க்கு வாங்கி தரேன், நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே வக்கீல்கிட்ட முதல்ல ஒரு 20,000 ரூபா கொடுக்குறாங்க. சார் நான் கூகுள் பே பண்ணியிருக்கேன், மீதி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் சார், நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்றாரு. வக்கீல் எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கும் சார், அதுக்கு எப்படினாலும் 1 வாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி சார் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன மனோஜ் என்ன தொழில் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நீ தான் சினிமா போய்ட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. டேய் பணத்தை வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு போனால் அங்கே போனான்னுட்டு இருக்க, பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம்லடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரரை நம்பியிருந்தேன், அவர் தரலை, எனக்கெலாம் தரமாட்டாராம், நல்லா உழைக்கக்கூடிய பையன் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்காரு. ஏப்பா கரெக்டாக தானேப்பா சொல்லியிருக்காரு, உழைக்கக்கூடிய பையன் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, என்கிட்ட அப்படி தான் சொன்னார், நல்லா உழைக்கக்கூடிய ஒரு பையனை தான் நான் கொடுப்பேன் தம்பி அப்படின்னாங்க. சரி இவனும் தொழில் பண்ணணும் அலைதானே, எப்படியாவது உழைப்பான்னு சொல்லிட்டு அதை காமிச்சோம்னா இவன் வந்து அவர்கிட்டயே சொம்பத்தனமாக பேசியிருக்கான், அவருக்கே நம்பிக்கை இல்லை, இவ்வளோ காலமாக இதில் கடன் எடுத்திருக்கேன், இவன்கிட்ட கொடுத்தா என்ன கெட்ட பேர் ஆகிடும் தம்பி, தப்பாக நினச்சிக்காதீங்க முத்து, நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கேன், ஏன்னா உங்கள் அண்ணனுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி இருந்தாலும் அந்த கடையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. முத்து நம்மளை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ரோகிணி. இந்த சூழ்நிலையில் மீனா சமையல் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி பார்க்குறாங்க. அவன் அந்த வீட்டில் வேலைக்காம அவ்வளோ வச்சுருக்கு, நீங்கள் வாரீங்க, விஜயா வாரா, அதை இதை செய்யணும், அவன் என்ன மாசமாக இருக்க உள்ளவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாளா, இவ்வளோ நாள் அவள் செஞ்சா, வாயில் கொட்டினீங்களே, இப்போ நீங்கள் வந்து அவள் மாசமாக இருக்கும்போது செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது வைக்க தெரியாது அப்படிங்க, நல்லா திங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பாட்டி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு, உள்ளது தான் சொல்கிறேன். மலேசியாலாம் வயிறு பசிக்காதான் இருக்கும், மலேசியாவில் யாரும் சாப்பிட்டது இல்லையா, பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பாட்டி பணக்காரங்களாம் வேலைக்கு தான் ஆள் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வேலைக்கு ஆள் வை, சம்பளம் கொடு, பெரிய பணக்காரி தானே, சம்பளத்துக்கு ஆள் கொடு, மருமக நீனும் இந்த வீட்டில் ஒரு மருமக தானே, மீனா செய்கிறது நீனும் செய்யணும்லாமா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி முதல்ல இருந்தே மீனா தான் சமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா சமைச்சிட்டே இருந்தால் மீனா தான் சமைச்சிட்டு இருக்குமா, நீ சமைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எனக்கு வந்து சமைக்க தெரியாது, வைக்கவே முடியாது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா வராங்க. அத்தை இவெல்லாம் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, இவெல்லாம் சமைச்சிக்க மாட்டா, சுருதியும் சமைச்சிக்க மாட்டா, ஆனால் மீனை வந்து அப்படி இல்லை அத்தை, சின்ன வயசுலேருந்தே சமைச்சு பழகிருக்கா, அவங்க ரொம்ப கஷ்டம், சமைச்சா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கஷ்டப்பட்டா சமைச்சா தான் முடியும், பணக்காரி சமைக்கவே வேண்டாம், ஏன்னா கஷ்டப்பட்டவங்க மட்டும் தானே வயிறு பசிக்கும், வேறு யாருக்கும் பசிக்காதுல்ல, இந்த மீனை அவளுக்கு மட்டுமா சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கா, எல்லாத்துக்கும் தான் சமைச்சு தந்துட்டுருக்கா, இப்போ மாதமாக இருக்கும்போதும் மீனா விளைச்சலன்னா அது எப்படி அப்படின்றாங்க. பாட்டி நீங்களே சொல்லுங்கள் பாட்டி, நான் பல முறை மீனாட்டின்னு சொல்லிட்டேன், இவங்ககிட்டையும் சொல்லிட்டேன், கேட்குற மாதிரி இல்லை, உள் வீட்டுக்குள்ள கிடந்து நானும் பிரச்சனை பண்ணான்னு விட்டுட்டேன், அடிக்கடி இந்த வீட்டை விட்டு நீங்கள் பேர் நீ பேருன்னு நீ என் வீட்டுக்காரையும் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் போனால் சோத்துக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கே தெரில அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்காங்க, ஆகா நம்ம இதை பற்றி யோசிக்கவே இல்லையே, மீனாவும் முத்து இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நம்மளை தான் நிரந்தரமாக வேலைக்காரியாக 2 மருமகளும் வச்சுருவாள் போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. சரி நம்ம ஏன் அப்படி இருக்கணும், மீனாவும் முத்து இந்த வீட்டு விட்டு தூர போயிட்டா நம்ம வேலைக்கு பழக்கம் போல் ஆள் வச்சுட்டு போகிறது, 2 பேரும் பெரிய பணக்காரங்க, எனக்கே மாதம் 5000 செலவுக்கு தரா, அடுத்த மாதத்துலேருந்து 10,000 தரேன்ருக்கா, இப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ வேலைக்காரிக்கு ஒரு 10,000 கொடுத்தா என்ன கெட்டா போச்சு அப்படின்னுக்கிட்டு அப்படி உடனே நினச்சிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி போய் சமையல் பண்ணு அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மாவு எல்லாம் அரைச்சிருக்கு, இட்லியுமா ஊற்ற தெரியாது அப்படிங்கிறாங்க. தெரியாது பாட்டி அப்படிங்கிறாங்க. வா நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இப்போ தான் நான் சினிமா பார்த்துட்டு வந்தேன், கொஞ்சம் அசதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னமோ மேல்வழிக்கே வேலை பார்த்துட்டு வந்து நான் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லுதே, வா அப்படிங்கிறாங்க. அத்தை அவளாம் செஞ்சிட மாட்டா அப்படிங்கிறாங்க. அவள் செய்ய முடியல, நீ வா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மீனா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த பூக்காரி முன்னாடி இந்த அத்தை
அத்தை அதை இதை செய்ய நம்மளை பாடாப்படுத்துகிறாங்க, ரோகிணியை பாடாப்படுத்துகிறாங்க, கிளம்புனாலும் கிளம்ப மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. உடனே இட்லிக்கு மாவை அப்படி இப்படி கோரி ஊற்றிட்டு இருக்காங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, விஜயா நீ 3 புள்ள பார்த்தாலும் காணாது, பேரம்பேத்தி எடுக்க போகிற, ஒரு இட்லிக்கு எப்படி மாவு ஊற்றணும்னு உனக்கு தெரில, உளுந்து மாவும் அரிசி பருப்பு மாவும் அரிசி மாவும் கலக்கி ஊற்று அப்படிங்கிறாங்க. உடனே 2யும் கலக்கி ஊற்றுறாங்க. இப்படி ஊற்றினா தான் மாவு பஞ்சு மாதிரி வரும். வெறுமனையாக வெறும் அரிசி மாவு மட்டும் ஊற்றுனா எப்படி பஞ்சுன்னு இருக்கும், சாப்பிடுறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டி அத்தை இதை செஞ்சதில்லை, நான் வேணா செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதெல்லாம் தெரியுமா அவளுக்கு? கொழுப்பில் இப்படி செய்தா, இப்படி செஞ்சேன்னா நான் வந்து செய்ய வேண்டாம், நீ போ, மீனா செய்வான்னு சொல்லதுக்கு தானே அந்த வார்த்தையை செஞ்சுட்டு இருக்கா, அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கா. அதனால் ஒன்றுமே இல்லை, அவள் செய்வா, அவங்க அத்தை செய்வா, அவங்க அத்தைக்கே நான் அத்தை, நான் யாருன்னு அவளுக்கு தெரியும், உங்ககிட்ட டக்காலிட்டி காட்ட மாதிரி என்கிட்ட அவள் காட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயாவுக்கு ஏற்ற ஆள் எங்கள் அம்மா தான் மீனா, அதனால் நீ கவலைப்படாத சத்தனாமல் இருமா, நல்லா சாப்பிடு, வை, ரெஸ்ட் எடு, தரையில் தயவுசெய்து படுக்காத, என்ன ரோகிணி ரூம்லேயே இரு, ரோகிணி பாதி பெட்டில் படுத்துக்கிட்டு நீ பாதியில் பெட்டில் படுத்துக்கோ, அங்கே உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எங்கள் ரூம்லேருந்து இருந்துக்கோ, நானும் அத்தையும் இந்த ஹாலில் இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறேன்ப்பா அதெல்லாம் வேணாம்பா, வைக்க வேண்டாம்பா அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லைடா மாதமாக இருக்கும்போது கீழே இருந்து எந்திக்க வைக்க கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏம்மா வெயிட்லாம் தூக்கக்கூடாது, இந்த பூவை வரம் குழந்த பிறக்கிறது வரைக்கும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு கல்யாண ஆர்டர் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கட்டி கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி வராங்க, என்ன மீனா கல்யாண ஆர்டர் கட்டி கொடுக்கணுமா, அது அப்போ பெரிய கஷ்டம்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஆட்களெல்லாம் வர சொல்லிவிட்டு கட்டி கொடுத்துருவோம், நான் வந்து கூட வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா அதிகம் கண்ணு முழிக்கக்கூடாது, வயிற்றில் இருக்க குழந்தைக்கு நல்லதில்லை அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அவனை முத்து சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையுமே பாட்டி பார்த்துக்கிட்டோம் பாட்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, மீனா கூட தான் நம்ம பாட்டி இருக்கேன், அவன் பூ எல்லாம் கட்டுவா, ஆனால் வந்துட்டு எனக்கு பூ சரியாக கட்ட தெரியாட்டிலும் அதை மேனேஜ் பண்ணதுக்கு அவங்க வேலை பார்க்க வைக்கிறது போகிறது, எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ பூ கட்டுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கெலாம் தெரியும் பாட்டி அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, தொழில் நேக்கில் என் பேரன் படித்து வச்சுருக்கானே, அப்போ தான் பெரிய பூக்கடையாக வச்சிடலாமே அப்படின்ட்டு இருக்காங்க. பாட்டி பெரிய பூக்கடையாக வைக்கலாம், அதுக்கெலாம் முதல் வேணுமா பாட்டி அப்படிங்கிறாங்க. ஏன்டா முதல்ல இல்லை, உனக்கு தான் வந்து குடும்ப சொத்தை கொடுத்துருக்கேன், அதை நீ பேங்கில் போய் கொடுத்தன்னா அவன் லோனு தர போகிறான், இல்லை அதை விற்க கூட உனக்கு உரிமை இருக்கடா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி குடும்ப சொத்தை விற்கக்கூடாதுல பாட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, உனக்கு மட்டும் அந்த சொத்தை வாங்கிட்டே நினச்சிட்டு இருக்கேன் முத்து, அது உனக்கும் முன்னாடிக்கு ஒரு காலமும் சேராது, அது மனோஜுக்கோ ரவிக்கோ அதை வாங்கி கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன். எங்கள் அத்தை இருக்குது வரைக்கும், எங்கள் அத்தை வந்து இருக்குது வரைக்கும் தானே அந்த சீனை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஒன்று அவங்க இதை முடிச்சு விட்ருவேன், இல்லையா அந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்ருவேன், பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன ரோகிணி பார்த்துட்டே இருக்க, வா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. சட்னி அரை அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாத பாட்டி அப்படிங்க, நான் சொல்லித்தரேன் வா, தேங்காய் இப்படி கீறு அப்படின்னு தேங்காய் கீரை வைக்காங்க, சட்னி இறக்கி வைக்காங்க. சட்னி அரை, உப்பு போடு, டேஸ்ட்டு பாரு அப்படிங்கிறாங்க. சப்புன்னு இருக்கு பாட்டி, உப்பு போடு அப்படிங்கிறாங்க. புளியை போடு, கருவேப்பிலையை போடு, அதை போடு இதை போடுன்னு சொல்லி சட்னி அரைச்சிருந்தாங்க. சட்னி அரைச்சா சட்னி தாளி அப்படிங்கிறாங்க. சட்னி தாளிக்கிறாங்க. சரி விஜயா பருப்பு எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. பருப்பு இப்போ சாம்பார் வை அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு சாம்பார் வைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் சொல்லித்தரேன், நீ செய், நாளைக்கு நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, நானாக சமைக்கணும் அப்படிங்கிற, நீ தான் சமைக்கணும், அந்த வீட்டு மூத்த மருமக நீ தானே, உனக்கு இளையவா ஒருத்தி மாசமாக இருக்கா, நீ பராமரிக்கணும் அவளை, நீ மாசமாக இருக்கும்போது அவள் உன்னை பராமரிப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா தான் நல்லது, ஒரே வீடு தானே, உனக்கு அக்கா தானே, அக்காவா தங்கச்சா அப்படிங்கிறாங்க. மீனா என்னோட இளையவங்க தான் அப்படிங்கிறாங்க. இளையவ தானே, நீ தான் செய்யணும், செய் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரோகிணி அந்த சாம்பார்லாம் வைக்காங்க. வச்சு முடிச்சுட்டு சட்னி சாம்பார்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க விஜயாட்ட. நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா தானே இருக்குது, நல்லா தானே வைக்க, இனிமேல் தினமும் நீ தான் வைக்க அப்படிங்கிறாங்க. அத்தை தினமும் நான்லாம் சமைக்க முடியாது, வைக்க முடியாது அப்படிங்க. எங்கே போகிற, பேங்க்ல எதுவும் வேலை பார்க்கையா, டயத்து 10 மணிக்கு போய் என் கையெழுத்து போடணுமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சிரிக்காங்க. ஏம்மா நீ இந்த வீட்டில் பேசாமல் இருந்துட்டேன்னு வச்சுக்கம்மா, ஒரே இல்லை, விஜயா வார்டில் வேலைவாவா வீட்டுக்கு கதை அது வார்டு நடந்துகிட்டு இருக்கும், அவள் சும்மா இருந்தான்னா மீனாவையோ யாரையோ நோண்டிக்கிட்டே இருப்பாள் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க அம்மா வந்தாலும் நான் தொழிஞ்சோளாயிட்டேனாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை விஜயா, இந்த வீட்டில் வந்து எல்லாரையும் சமமாக நீ பார்த்தா ஒரு பிரச்சனையுமே கிடையாது, மீனாவை மட்டும் நிறைய வேலை வாங்கிட்டு மீதி எல்லாருமே வேலை வாங்காமல் இருந்துக்கிட்டு அது நல்லாவும் இல்லை, அதுக்கு வந்து பிள்ளை மாசமாகவும் இருக்குது, எங்கள் அம்மா மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, இவன் மாசமாக இருந்தாலுமே நீ அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய நீ சொல்லிட்டு தான் செய்வேன், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லி நான் செய்ய சொல்ல மாட்டேன்னு மட்டும் உன் மனசாட்சி தொட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. விஜயா நான் எங்கே சொல்ல போகிறேன், வீட்டு வேலை செஞ்சால் நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டு வேலை தான் சொல்கிறேன், வீட்டு வேலை நீனும் சேர்ந்து செய்யணும், மற்ற மருமகளையும் கொஞ்சம் இப்போ வேலையை பகிர்ந்துக்கணும், அப்படி பகிர்ந்துக்கிட்டால் தான் யாருக்கும்
வலி இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு வாந்தி ஒரு மாதிரி வருது. அதனால் ஓடி போய் வாந்தி பண்ணுறாங்க. இதை பார்த்த பச்சியா, பார்த்தீங்களா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நடிக்கிறா அப்படிங்கிறாங்க. ஏய் பண்ணிய மாதிரி இல்லை, வாயை மூடு அப்படிங்கிறாங்க. முத்து அது என்னென்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. மீனான்னு சொல்லி தண்ணியை கொண்டு கொடுக்குறாங்க. வாயை குளிக்கிறாங்க. குளிச்சு ஒரு மாதிரி இருக்காங்க. பாட்டி ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, டேய் மாசமாக இருக்க பொம்பளைக்கு ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி வாந்தி வரும்டா, மயக்கம் வரதான் செய்யும்டா, இது உலக நீதி சரியா? இதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிற, அங்கே கூட்டி போகிற, அங்கே கூட்டி போகிறேன்னா ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஆஸ்பத்திரி கூட்டி போவியா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எதுவும் செஞ்சிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டி கொண்டுன்னா பதறுதியப்பா, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே செய்யாது அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயா பார்க்குறாங்க, இவன் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கான். முன்னாடி இவ்வளோ நாளே பிடிக்காது, எதுக்கு எடுத்தாலும் இவ்வளோ தூக்கி போட்டு மிதிப்பான். இன்றைக்கி என்னன்னா அவன் வேணும்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கான், வயிற்றில் வளர்கிற பிள்ளை வச்சு பாசம் கொடுதோ அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனை கேட்குறாங்க முத்துட்ட, எங்க முன்னாடி குழந்த பிறந்தா நம்மளால் வளர்க்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க, இப்படி தாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா அப்போ சொன்னேன், இப்போ மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எங்கள் அப்பாவை அப்பான்னு கூடுவேன், எனக்கு அப்பா வந்து எப்பான்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் என்னையும் ஒரு பிள்ளை வந்து அப்பான்னு கூட போகுது, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொன்னி அம்மானு கூட போகுது. அந்த சந்தோஷமான செய்திக்கு, அந்த சந்தோஷமான அந்த வார்த்தைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை சீக்கிரம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கு 10 மாதம் ஆகுங்க அப்படிங்கிறாங்க. மீனா 10 மாதத்தில் அவன் பேசிடுவானா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமும் 6 மாதம் ஆகுங்க. என்ன மீனா நாட்களை நீட்டி சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 மாதம் அவங்க உங்களை வந்து அப்பான்னு கூப்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் ஆகுமா மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து அந்த சத்தத்தை நான் கேட்கணுமே அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூட்டி கொண்டு வயிற்றில் காதை வச்சு கேட்குறாங்க. இன்னும் குழந்தை மிதிக்குது. மீனா என்ன மிதிக்குது மீனா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எப்படிங்க மிதிக்கும், இப்போ தானேங்க நான் மாசமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை மிதித்த மாதிரி இருக்குது, நான் சேட்டை பண்ணால் என் குழந்தை வந்து என்னை அடிக்கும் போல், அதனால் வந்து நான் சேட்டையே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே என் குழந்தை வந்து தான் அவங்கள வந்து திருத்தணும் அப்படிங்கிறாங்க. மீனா நான் இப்போவுமே ஆல்ரெடி திருந்திட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கொஞ்சம் வாயை அடக்கணும்ல, என் பிள்ளை வந்தோடனே நீங்கள் அடங்கிடுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா, நீயே அடக்க முடியல, உன் குழந்தைய எப்படி அடக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இல்லை என் பிள்ளைனா இது மாதிரி சேட்டை பண்ணாதுங்க, அமைதியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பழைய மீனாவாக இருக்கக்கூடாது, புதிய மீனாவும் ஆகணும் பாட்டி மாதிரி. பாட்டியை பார்த்தல, பாட்டி வந்தோடனே அம்மா அலறுதாங்க, அம்மா அவ்வளோ வேறையும் செய்தாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா கையில் அம்மா கையில் சமைச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை மாதிரி தானங்க சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு சமைச்சு தந்துருப்பாங்க அவங்க அம்மா அப்படிங்கிறாங்க. மீனா தப்பாக நினச்சிக்காத, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா சமைச்சிருந்த மாதிரி எனக்கு நினைவு இல்லை. எனக்கு நினைவு தெரியும் போது எங்கள் பாட்டி தான் சமைச்சிருந்து நான் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம். பெரும்பாலும் எங்கள் அம்மா பக்கத்தில் நான் இருந்ததில்லை. எனக்கு கரெக்டாக 28 வயசில் தான் வந்து எங்கள் அம்மாவை நான் வந்து நல்லா பார்த்துருக்கேன்னு சொன்னால் தான் உண்மை. இங்கே வந்திருக்கேன். மற்றபடி எங்கள் பாட்டி வீட்டில் தான் நான் வளர்ந்தேன், அவனுக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அது சின்ன பிள்ளையில் உங்களுக்கு தூக்குறதாக ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. சில நேரங்களில் எங்கள் அப்பா சொல்லி வற்புறுத்தி தூக்க சொல்லுவார், அப்பா என்ன தூக்குவாங்க, மற்றபடி எங்கள் அம்மா தூக்க மாட்டாங்க. என்னன்னே தெரில, நான் கருப்பாக பிறந்ததுனாலையா, இல்லைன்னா நான் படிக்காமல் ஆகிட்டேன் அப்படிங்கிறனாலையா, இல்லை எதனாலேன்னு எனக்கு தெரியல மீனா, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை மட்டும் என்ன சொல்லவே மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா அதை மட்டும் கேட்காத விடு, அதை கேட்டால் உன் மனசும் கஷ்டப்படும், என் மனசும் கஷ்டப்படும் நினச்சி விட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்லுவாங்க, என்ன புருஷன் பொண்டாட்டி குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி குசுன்னு மாசமாக இருக்கா பொண்டாட்டி, குசு தான் பேசுவியா, நான் வந்தது தப்பு. சரி மீனா நீ ரெஸ்ட் எடு, முத்து கொஞ்ச நாளைக்கு பேத்தி கூட சேராமல் பேசாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி நீ வந்து காலில் தூங்கு, நான் மொட்டை மேலே தான் பாட்டி தூங்குதேன் அப்படிங்கிறாங்க. சரி நீனும் மனோஜ் மொட்டை மேலே தூங்க, ரோகிணியும் மீனா வந்து ரூமில் தூங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நம்மளுக்கு இவ்வளோ வயசில் நம்மளுக்கு தனியாக ரூம்பு, நம்ம ரூமில் வந்து மீனா முத்து இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நான்லாம் ரூம்பை கொடுக்க முடியாது மீனாவுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரோகிணி அந்த ரூம் விட்டு வெளில வந்தால் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அவங்க ரூம் இல்லாமல் எப்படி இருப்பாங்க, அவங்க ரூம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இந்த முத்து மீனாவும் காலைல தூங்கணுன்னே, அவன் மாசமாக இருக்கும்போது கூட உனக்கு இறக்கம் வராதுண்ணே அப்படிங்கிறாங்க. எனக்கு மீனாவுக்கு இறக்கம் வராதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவளை ஒரு நாள் நீ மறுமூலம் ஏற்றுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஏற்றுக்கிட முடியாதுங்க, அவனாவே மோனாவே ஏற்றுக்கிட மாட்டேங்க, இவ்வளோ எப்படி மறுமூலம் ஏற்றுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படி. நீங்கள் சும்மா இருங்க, அத்தை ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு வந்து கரெக்டான ஆள் எங்கள் அம்மா தான் சரியா, எங்கள் அம்மா சொன்னால் போதும் நீ செத்தாமல் அடங்கிடுவேன், பேசாமல் எங்கள் அம்மாவை நம்ம வீட்டோடய வச்சிடலாமோ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் என்னை ஏசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மீனா இந்த மற்ற மருமகள்லாம் என்னை மதிக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து நீங்கள் வழி பண்ண போகிறீங்களா, சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை எப்படி நான் வந்துட்டு வீட்டுக்கு போங்க நான் சொல்லுவேன்,
அவங்க வந்து மீனா குழந்த பிறந்து வளர்க்குறது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ விவசாயம் வீடெல்லாம் யாருங்க பார்க்குறது? நம்ம வீடே பழைய வீடு, அதை பராமரிக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப பாசம் தான் எங்கள் அம்மா மேலேயும் எங்கள் வீட்டு மேலேயும். எங்கள் அம்மா எப்படியாவது போகணும், உன் ராஜ்யம் பழையபடி இந்த வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அப்படிலாம் இல்லைங்க, நான் அப்படி நினச்சேன்னு சொல்லலை, அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்காங்க. நீ எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் வச்சியா, கொஞ்சம் அமைதியாக சரி தூங்கு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தூங்குறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோடனே மறுபடி சமைக்கிறதுக்கு விஜயா போய் அற்பங்கரில் இருக்காங்க. உடனே இதை பார்த்த பாட்டி கரெக்டாக இப்போ தான் வந்திருக்க, முத்தத்தை தொளிச்சி தொளிக்கல அப்படிங்கிறாங்க. காலையில் மீனை என்ன செய்வா, முத்தத்தை தொளிச்சு கோலம் போட்டு தானே வந்து சமைப்பா, நீ அதை மாதிரி செய்ப்போ அப்படிங்கிறாங்க. உடனே முத்தம்லாம் தொளிச்சு கோலம் போட்டுட்டு வராங்க. உடனே கோலம் ஏன் இவ்வளோ கேவலமாக போட்டிருக்க, அப்போ கோலமே நீ போட தெரியாது போல உனக்குன்னா அப்படின்ட்டு இருக்காங்க பாட்டி. உடனே சமைக்கணுன்னே மீனா சாப்பிடவா அப்படிங்கிறாங்க. சாப்பிட வராங்க. உடனே இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இவன் என்னமோ பெரிய முதலாளி மாதிரி, நான் என்ன தொழிலாளி மாதிரி நான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன், இவன் சாப்பிட்டுட்ருக்கான். இந்த அத்தையும் வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா நாங்கள் 10 மாதத்துக்கு மேலே அங்கே இருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியே இருந்தால் சரி வராது. இது ஏதோ ஒரு வழி பண்ணி நம்ம வந்து கிராமத்துக்கு அனுப்பிவிட்டால் தான் சரி வரும். நம்ம தினமும் சமைச்சு கொடுத்துட்டு இந்த மீனாவை சமைச்சு கொடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியுமா? இதான் நம்மளுக்கு வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏங்க நான் தினம்லாம் சமைச்சு மீனாவை கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீ என்ன மீனாவுக்கு பசலாக சமைச்சிட்டு இருக்க, எல்லாருக்கும் தானே சமைக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நான் மட்டும் தினம் சமைக்கணும் என்னங்க இருக்குது, வேலைக்கு ஆள் வைங்க, எல்லாரும் மீனாவை சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்று மீனாக சமைக்கணும், இல்லை வேலைக்கு ஆள் வைக்கணும், சரியா? அப்படி தான் நீ சொல்லுவேன். ஏன் நீ சமைக்க மாட்டேன், உன் வேறு மருமக்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்க மாட்டேன், இவங்க தான் செய்யணுன்னு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி ரோகிணி கூப்பிட்றாங்க. ரோகிணி பார்லர் நீ போகலையா அப்படிங்கிறாங்க. ரோகிணி பார்லராக வந்து அவங்க ஓனர் விற்றுட்டாங்க. இந்த விஷயத்தை வெளியிட்டு எப்போவுமே, இல்லை பாட்டி பார்லரில் கொஞ்சம் வேலை நடக்கு, அதனால் நான் வந்து லீவில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அதுவும் நல்லது தான், சரி வா நம்ம பஜாருக்கு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு உடம்புக்கு முடியல, நான் இருக்கேன் அப்படி. என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நைட்டு கொஞ்சம் தூங்க நேரம் ஆச்சு, செல்லை நோண்டிகிட்டே இருந்தேன், அதனால் கொஞ்சம் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பகலெல்லாம் தூங்கினா வீட்டுக்கு நல்லது கிடையாது, வா அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் வந்து வெளியில் வந்துக்க மாட்டா, பஜாருக்கெலாம் வந்துக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. அதை அவள் சொல்லட்டும், நீ செத்தாண்டாம இரு, ஒன்று நீ வரையா அப்படின்னு. நான் வரல தவங்க கூட அப்படிங்கிறாங்க. அப்போ நீ அமைதியாக இரு, நான் அவளை கூப்பிட்டு போகிறேன். ரோகிணி வா அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் வரல, வா அப்படிங்கிறாங்க. ஒன்று ரோகிணி பார்லர் எங்கே வச்சுருக்க, எந்த இடத்துல வச்சுருக்க, என்ன வேணும்னு கேட்காங்க. பாட்டி நுங்கம்பாக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அதை தான் உங்கள் அத்தை பேரில் வச்சுருக்கியோ அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இந்த பிரான்ச் பேரை மாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க இருக்காங்க நுங்கம்பாக்கத்தில், நான் சொல்லியிருக்கேன் பார்லர் வச்சுருக்கா மனோஜ் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு நாள் அங்கே போய் பார்க்கணும், அந்த பிள்ளையை பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு நாள் வர சொல்லுதேன்ப்பா பார்லருக்கு அப்படிங்கிறாங்க. ஆகா அந்த பார்லர் வேறு நம்ம ஓனர் விற்றுட்டாங்களே, அந்த விற்ற இடத்த வேறு ஒரு ஆஃபீஸில் இப்போ வைக்க போகிறாங்க, ஒரு வேளை அவங்க வந்தாங்கன்னா மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு, அப்படியே பாட்டி வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஓன் நம்பரை கொடுக்கேன், என்ன ஓன் நம்பரு என்கிட்ட இல்லை, என் செல்ஃபோனில் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. செல்ஃபோனில் பதிஞ்சு கொடுக்காங்க. சரி வா போவோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி நடந்துலாம் என் பஜாருக்கு போக முடியாது, மனோஜை கார் எடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த இருக்க பஜாருக்கு கார் எடுத்து போகணுமா, நம்ம போகிறது எங்கே, கருவாட்டு சந்தைக்கு போகிறோம். கருவாட்டு சந்தைக்கு எதுக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க. மீனா மாசமாக இருக்கா, கருவாடு நல்லா சாப்பிடணும், என்ன வயிற்றில் வளர்ந்த பிள்ளை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு வாங்கிக்கலாம் நான் எதுக்கு பாட்டி வரணும், மீனாவை போய் வாங்க சொல்லுங்கள், இல்லை அவர் வீட்டுக்கார வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் மூத்த மருமகன் நீ தான், ஏன்னா வீட்டில் இருக்க பொண்ணு பொறுப்பாக நீ தான் பார்த்துக்கிடணும், ஏன்னா நியாயப்படி உனக்கு நீ மாதமாக இருந்தானே அவள் செஞ்சுருப்பா, யார் மீனா செஞ்சுருப்பா, அவள் வந்து மாதமாக இருக்கும் நீ செய்யணும், மாற்றி ஒருத்தருக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி வெயில் ஓவர் அடிக்கி எனக்கு ஒரு மாதிரி கிறக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி வா கரும்பு ஜூஸ் குடிப்போம், 2 கரும்பு ஜூஸ் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. கரும்பு ஜூஸ் போட்டு கொடுக்காங்க. கொடுத்தாங்க கரும்பு ஜூஸ் கொடுத்துட்டு வா நடப்போம் அப்படிங்கிறாங்க. பாட்டி வெயில் அடிக்க நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நடக்கிற பாதையெல்லாம் கொண்டு சொல்லிட்டா ஒரு ஆளா அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் வயசு பிள்ளைகளே அதில் நடக்கணும்ல இதில் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி, வாங்க நான் வயசான காலத்துக்கு நடக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீன்கடை பஜாருக்கு போகிறாங்க. அங்கே கருவாடு சந்தை தனியாக இருக்குது, அங்கே போகிறாங்க. சரி நாத்தம் தாங்கலை. உடனே என் பாட்டி நாறுது அப்படிங்கிறாங்க. கருவாடு என்ன மணக்குமா, நார தான் செய்யும், குழம்பு வைக்கும்போது வாசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடலையா, உணவுப் பொருள் வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கருவாடெல்லாம் வாங்குறாங்க. கருவாடைப்பா சரி இந்த கருவாடை புடி அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க. பாட்டி நாரும் அப்படிங்கிறாங்க. நாருமா இது பல பேர் வாழ்க்கையே வந்து இதுதான் சோறு போடுது, நாருலாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருவாடெல்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு பாட்டி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. இப்போ தானே வந்திருக்கோம், மளிகை சாமான் வாங்கணும், என்னெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா பக்கமும் நடந்தே போய் வாங்குறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த மீனா சாப்பிட்றதுக்கு நான் போய் நடந்து வாங்கி கொடுக்கணுமோ, எனக்கு என்ன தலையிழுத்தா அப்படி இப்படின்னு நினைக்காங்க. என்ன ரோகிணி மலேசியாவில் எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு மலேசியாலாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் நம்ம ஊரில் ஒரு பையன் வந்து வேலை பார்க்கான்,
இங்கேருந்து போவான் வருவான், உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் நான் சொல்ல போகிறேன், அவன் வந்தான் 2 மாதத்துக்கு வாரான ஊருக்கு, அவன்கிட்ட கேட்டால் உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு கேட்டால் சொல்லி அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்குன்னா ஜெயிலில் இருக்காரா? உங்கள் அப்பா என்ன தப்பு செஞ்சார்? எங்கள் அப்பா தப்பு எதுவும் செய்யலை. தப்பு செய்யாட்ட எப்படி ஜெயிலில் வைப்பாங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. நோண்டி கேட்குறாங்க ரோகிணி. ஆகா உளறிடும் போலையே. சரி எந்த ஊர் மலேசியாவில் எந்த ஊர் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு கேட்காங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாட்டி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது, நம்ம ஊர் பையன் வேலை பார்க்காமல அவன்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக சொல்லிடுவானே அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவையும் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வந்துடுவான், உனக்கு எதுவும் சொல்லணும்னா சொல்லிடுவான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி முழிக்காங்க. ஆகா இந்த பாட்டி கிராமத்து பாட்டி ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்தா கிராமத்துக்காரன் ஒருத்தன் வேறு மலேசியாவில் போயிருக்கான்னு சொல்கிறாங்களே, ஒரு வேளை கேட்டுருவாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு போக நேரம் ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம் வெயிலும் ஓவராடிக்கு, சரி ஆட்டோ பிடி அப்படிங்கிறாங்க. ஐயா நல்ல வேலை ஆட்டோ பிடிக்க சொல்லிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்கிறாங்க. அப்புறம் நேராக காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. காய்கறிலாம் வாங்குறாங்க. பாட்டி இன்னும் வீட்டுக்கு போலையா அப்படிங்கிறாங்க. காய்கறி மார்க்கெட் கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்கான், நான் ஒரு முறை வந்திருக்கேன், அதனால தான் வந்துட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு நம்ம ஆட்டோ பிடிச்சி வந்தோம், இன்னும் நம்ம ஆட்டோ வேண்டாம், நடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. இப்போ ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த பாட்டி அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கெலாம் நம்மளை செம்ம வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாக்கு கட்ட குத்தின பையெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே முத்து பயங்கர சிரிக்கிறார். என்ன பாட்டி எங்கே போய்ட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா பேராண்டி, மீனா மாசமாக இருக்கா, அவளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்ல, அதனால தான் வந்து பஜார் போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணும் அங்கே தான் வந்தா, நானும் கருவாடு வியாபாரத்துக்கு எதுவும் போய்ட்டு வந்துச்சா அவனு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் கிண்டல் பண்ணாத அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி பார்த்தீங்களா அந்த முத்துக்கு எவ்வளோ திமிருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏம்மா மைனியை குசும்பு பண்ணுதான், ஏன்னா மைனி கிண்டல் பண்ணாமல் யாரை கிண்டல் பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. இந்த குடிகாரம்லாம் கிண்டல் பண்ணது அளவுக்கு இருக்குது, இந்த மீனாத்துங்கிறதுக்கு நான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக கொண்டு இறக்குறாங்க. இதை பார்த்தா மனோஜ் சிரிக்கிறாங்க. என்ன ரோகிணி கருவாடு வைக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்ப கேவலமாக இருக்குது, வைக்கிறது நீங்கள் பேச சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பாத்ரூமில் போய் குளிக்காங்க. சோப்பு போட்டு ரொம்ப நேரமாக குளிக்காங்க. அவன் பொண்டாட்டி எங்கே அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் எங்கே கூட்டி போயிட்டீங்கன்னு வந்தீங்கன்னு தெரில, கருவாடு வாசனையாக அடிக்கணுன்னா அவள் வந்து குளிச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. குளிச்சிட்ருக்காளா, அவளை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. குளிச்சு பாட்டி அப்படி என்ன பாட்டி நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னம்மா, அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க வாழைக்குள்ளே, நீ தான் கருவாட்டு குழம்பு அவளுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி அவளுக்கு எனக்கு வைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயான்னு சொல்கிறாங்க, அவளுக்கு கருவாட்டு குழம்புலாம் வைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. நானே கூட இருந்து எல்லாம் சொல்லி கொடுக்கேன் வா அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு முடியாது பாட்டி அப்படி, நீ தான் செய்யணும் மூத்த மருமோ, வேறு யார் செய்வா அந்த வீட்டில், வா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த அண்ணாமலைக்கு பயங்கர சிரிப்பு. சரி ரைட்டு, வாழ்க்கை முறையை பிள்ளை கற்றுக் கொடுக்கட்டும், எந்த பணக்காரங்களாக இருந்தாலும் சரி தான் வாழ்க்கை முறையை கற்றுக்கிட்டா தானே வீட்டுக்கு நல்லது, சரி ரைட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்காங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, அத்தை இவளுக்குலாம் தெரியாது அத்தை, இவ்வளோ விடுங்கத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வா அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு அம்மி பிடிச்சிலாம் அரைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. உனக்கு அம்மி பிடிச்சி அரைக்க தெரியாதுல்ல, நான் கொஞ்சம் யூஸ் பிள்ளை இவ்வளோ வச்சு பார்த்துக்கிட்டே சத்தனாம இரு அப்படிங்கிறாங்க. அவனை மீனா சொல்கிறாங்க, பாட்டி அவங்களுக்கு செஞ்சுக்கிட மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சுருவா மீனா, நீங்கள் பாட்டில் இரு நான் பார்த்துக்கிட்டேன். ரோகிணி வா இந்த அம்மியை பிடிச்சார அப்படிங்கிறாங்க. பாட்டி இந்த கல்லெல்லாம் எனக்கு இருக்குது அரைக்க முடியாது அப்படிங்கிறேன். ஏன் உடம்பு குறைஞ்சிடுமா, அரை அப்படிங்கிறாங்க. மல்லிகை வை, ரெண்டு சீரகம் வை, 2 மிளகு வை அப்படிங்கிறாங்க. அரை புளியை கொஞ்சம் வை, அரை 2 வத்தலை வச்சுக்கா, அரை அப்படிங்கிறாங்க. அரைக்கிறாங்க. அரைச்சி எல்லாம் இது பண்ணிவிட்டு சரி வா அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சங்கடை போட்டு அரைக்காங்க. அவங்களுக்கு இருக்கிறதுல கை காலெலாம் செப்பு பயங்கரமாக வலிக்கு. உடனே பாட்டி என்னால் முடியலை அப்படிங்கிறாங்க. சரி தண்ணி குடிச்சிக்கா அப்படின்னு தண்ணி குடிக்காங்க. பாட்டி போதுமா நீங்களே வச்சுருவீங்களா அப்படிங்கிறாங்க. மசாலா நீ தானே அரைச்சிருக்க, நீ தான் வைக்கணும், போய் புளியை கொஞ்சம் ஊற போடு அப்படிங்கிறாங்க. உடனே கொஞ்சம் புளியை ஊற போடுதாங்க. சரி புளியை ஊற போட்டியா, தேங்காய் 2 எடுத்துக்கா, தேங்காய் துண்டு 2 எடுத்துக்கா அப்படிங்கிறாங்க. தேங்காய் துண்டு எடுக்காங்க. தேங்காய் துண்டை வந்து அம்மியில் வச்சு அரை அப்படி. பாட்டி அதெல்லாம் நம்ம அரைக்க வேண்டாம், மிக்சியில் அடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. மிக்சியில் அடித்தா நல்லா இருக்காது, அம்மியில் அரை அப்படிங்கிறாங்க. தேங்காவை ரொம்ப சங்கடப்பட்டு அடித்து இது பண்ணுதாங்க. இந்த பாட்டி நம்மளை ரொம்பலாம் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த பாட்டியை சீக்கிரமாகவும் இந்த ஆண்டி அனுப்ப மாட்டேங்காங்க, நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுதாங்க. உடனே பாட்டி நினைக்காங்க, நீ மீனாவை ரொம்ப கொஞ்சம் பாடா பண்ணியா, அதை இதை செய்யின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவளுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சு கொடுக்கறதுக்கு உன்னால் முடியலை. நீ பணக்காரி அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்ருக்க. எந்த பணக்காரியாக இருந்தானே அவள் இந்த வீட்டில் ஒரு மருமவோ, நீனும் ஒரு வீட்டில் மருமவோ தானே, நீ செஞ்சு தானே ஆகணும். அவளுக்கு நல்லதுக்கு நீ செய்யணும், உனக்கு அவள் செய்யணும். அந்த பிள்ளை நினைக்கிற மனப்பான்மை உனக்கு இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது ஒன்றையும் மாமியை நான் சும்மிடுவேனா, நான் 10 மாதம் இருக்க போகிறோம், அவங்க 2 பேரும் பஞ்சாக பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி மனசுக்கு நினைக்காங்க. உடனே எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு பாட்டி முடியலை அப்படிங்கிறாங்க. இன்னும் முடியலையா, சரி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கா அப்படிங்கிறாங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து என்ன செய்யணும் பாட்டி அப்படிங்க, இன்னும் குழம்பு வைக்கணும் வா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி அப்படிங்கிறாங்க, சரி கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்துக்கா தாளி அப்படிங்கிறாங்க. எப்படி தாளிக்கணும், நான் சொல்லுறது எண்ணெயை ஊற்று அப்படிங்கிறாங்க. பாட்டி சிலிண்டரில் ஊற்றிடலாமா, ஏய்
பொரிக்கஞ்சட்டி எடுத்து வை அப்படிங்கிறாங்க. பொரிக்கஞ்சட்டி எடுத்து வச்சு எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் செய்ய சொல்லுதாங்க. கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு, நல்லா இருக்குது பாட்டி, இதே மாதிரி தான் வைக்கணும், ஏன்னா இனிமேல் கருவாட்டு குழம்பு வைக்கணும்னா நான் உன்னையே தான் சொல்லுவேன், நீ தான் வைக்கணும் அப்படின்னு. இன்னொரு வாட்டி வைக்கணுமா, கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர இதாகுது. ஆண்டி என்னால் முடியவே இல்லை, பாட்டி வேணுக்குன்னே அதை செய் இதை செய்யணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கும் புரியுது ரோகிணி, என்ன சொல்லணும்னு தெரில, அவங்க போகவே மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க, நம்ம வந்து உங்கள் மாமாட்ட தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, வீட்டில் வச்சு பேச முடியாது, முத்து இருக்காங்க, அந்த பாட்டி இருக்காங்க, வெளியே வச்சு தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி, அவர் வந்து பார்க்குக்கு போயிருப்பார், நான் பார்க்கில் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சி பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்குக்கு வர பார்த்துட்டு, என்ன விஜயா பார்க்குக்கெலாம் ஆட்டோவில் வரேன், ஏன்னா நீனும் வாக்கிங் போகிறியா, உனக்கு உடம்பு ஓவர் ஆகிட்டு, ப்ரெஷர் ஓவர் ஆகிருக்குன்னு நடக்க போறியா அப்படிங்கிறாங்க. நடக்கலாம் செய்யலைங்க, வர வர ப்ரெஷர் எனக்கு ஓவர் ஆயிரும், உங்கள் அம்மாவை தயவுசெய்து வீட்டுக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படி போக சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை போக சொல்லுங்கள், ரோகிணி ஓவராக வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. வேலையை நீங்கள் பகிர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்குங்க செய்யணும் மீனாக இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை மாசமாக இருக்குது, சரியா, இன்னும் வந்து அவள் செய்ய மாட்டான், நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு செய்யாமல் இருப்பா, நேற்று செய்யாமல் இருந்தால் இன்றைக்கி ரோகிணி செய்யணும், தினம் நாங்கள் செய்யணுமோ அப்படிங்கிறாங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டலும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தான் செய்யணும், 10 மாதம் மாசமாக இருப்பா, குழந்தை கொஞ்சம் வளர்றது வரைக்கும் அவள் வேலையே செய்ய மாட்டா, நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு அம்மா இல்லையா, அம்மா செய்யட்டுமே அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா கஷ்டப்பட்டவங்க, அவங்க அன்னாடு உழைச்சா தான் அவங்களுக்கு சாப்பாடு, சரியா, அவங்க வீட்டில் கொண்டு விட முடியாது, அவங்களே இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க, அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இவர் என்ன அவங்க சப்போர்ட்டுக்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க நல்லா இருக்குன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா பிரித்து பேசுகிறா, அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்ம சொந்தக்காரங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அன்னாடு உழைச்சா தான் சாப்பாடு, அவங்க வந்து மீனாக கொண்டு வச்சுக்கிட்டு பக்குவம் பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்களே அந்த பூக்கடையை வச்சு தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீ பேசாத, நம்ம தான் பார்த்தாகணும், சரியா, ஆட்டோவுக்கு பைசா இருக்கா திரும்பி போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே நானும் வீட்டு தான் வாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வாங்கி கொஞ்சம் போக வேண்டியிருக்கு, நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பையில் எடுத்து கொடுக்காரு. நேராக விஜயா கடுப்புலேயே கிளம்பி போகிறாங்க. என்ன ஆண்டி அங்கிள் எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே போன ஒன்றும் நடக்கலம்மா, இந்த முத்து மீனாவும் என் வீட்டுக்கார மனசையே மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நம்ம தினம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது, சுருதியும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, மீனாவும் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, நானும் நீங்களும் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருந்தால் சரி இருக்காது, இப்படியே இந்த பாட்டினை வேலை வாங்கிட்டே இருந்தாங்கனாக்கா அந்த வீட்டு விட்டு போயிடுவோம் பாட்டி, போயிடுவோம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, எனக்கு செய்ய முடியல, இன்றைக்கி 2 நாள் வெயிலில் கூட்டி போகிறாங்க, நாளைக்கும் நீ இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு நீங்கள் தான் வைக்கணுங்கிறாங்க. இனிமேல் காலையில் எழுந்து சொன்னேன், உங்கள் அத்தை எந்திக்கல, நீ வந்து முத்தந்தூளி கோலம் போட்டு சமையல் பண்ணுன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ரூமில் போய் மனோஜ் ஒரு மிதி மிதிக்காங்க. மனோஜ், நான் என்ன பாடுபட்டுருக்கோம், பாட தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நான் என்ன செய்ய முடியும், பாட்டி ஒன்று சொல்கிறாங்கன்னா நீ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வரணும், பாட்டி சொல்கிறாங்க நீ செஞ்சால் அப்படி தான் இருக்கும், அந்த மீனாவுக்குலாம் சமைச்சு கொடுக்கணும் என்ன இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மீனா கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ மீனா நினைக்கிறாங்க, நம்ம மாசமாக இருக்கோம், நம்மளுக்கு ஒன்று செஞ்சு தரேன்னு நினைக்க மாட்றாங்க, நான் வந்து எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சிட்ருக்கேன், ஆனால் அவங்க உண்மையிலே வந்து பணக்கார திமிரில் தான் இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு பணமே கிடையாது ரோகிணி, பெரிய தர டிக்கெட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் உண்மை நிலையில். இந்த சூழ்நிலையில் ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க விஜயா, ஏம்மா நீங்கள் வந்து காலையிலே இப்போ அப்படி எங்கேயாவது பிஸ்னஸ் விஷயம் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிருங்க, நானும் கோயிலுக்கு போகிறாங்க போகிறேன்ட்டு போயிடுவோம், மீனா பட்னியாக கிடக்கா எப்படியும் கிடக்காங்க, ஒன்றும் எங்கள் அத்தை செஞ்சு கொடுக்காங்க, செய்யாமல் கொடுக்காங்க, ஒரு 2 நாளைக்கு நம்ம அப்படி பண்ணிட்டோமாங்க, அடுத்த நம்மளை வேலையே ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதே மாதிரி மறுநாள் ஆகுது. விடிஞ்சோடனே பார்லர் அம்மாவும் மனோஜும் வந்து பிஸ்னஸ் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு நைஸாக யார்ட்டையும் சொல்லாமல் போயிடுறாங்க. இன்னும் காலையில் இருந்துச்சு, ரோகிணி எங்கே அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ எங்கே கிளம்புற அப்படிங்கிறாங்க. நான் கோயிலுக்கு போகிறேன் அத்தை, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சமையல் வேலை யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. நான்லாம் பார்க்க முடியாத, எனக்கு கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு, நானும் பார்வதியும் போகிறோம் அப்படின்றாங்க. சரி, அப்போ சாப்பாடு அங்கேயே சாப்பிட்ருவியா அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் வீட்டுக்கு வருவேன், ஆனால் நீ காலையிலே கோயிலுக்கு வருவேன் அப்படி தானே, சரி ரைட்டு, நான் பார்த்துக்கிறேன் பேத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாம் சமையல் பண்ணி மீனாவுக்கு கொடுக்குறாங்க. அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, அண்ணாமலை உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. விஜயா மதியங்கன்னு வராங்க. வந்து சாப்பாட்டு செடிலாம் எடுத்து பார்க்குறாங்க. சாப்பாடு ஒன்றுமே இல்லை. அத்தை சாப்பாடே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ தான் சொன்னீங்க யாருக்கும் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னே, நாங்கள் எங்களுக்கு மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டோம், மதியத்துக்கு முத்து வந்து பிரியாணி எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன்ருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை, நான் காலையில் சாப்பிடவே இல்லை, நானே மணி 11 ஆயிடுச்சு, வயிறு பசி தாங்கணும்னு சாப்பிடாம தான் இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. சாப்பாடு அதுவாக வந்துடுமா, நீ சமைச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போகலாம், நீ காலையிலே ஒரு வேலை செய்யக்கூடாது, நீ போகிற, அந்த ரோகிணி பிள்ளை போகிறா, தெரியாமையாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ரோகிணிக்கு விஜயா ஃபோன் அடிக்காங்க. நம்ம சமைக்கிறதுக்கு மாற்றப்பட்டு தான் வெளில போய்ட்டு நினைக்கிறாங்க அந்த பாட்டி, அவங்க பாட்டி எங்கள் அத்தைக்காரர் எப்படி நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. உண்மையில் அதுதானே அத்தை உண்மை,
இப்படி நான் சமைச்சிட்டு தான் இருக்க முடியாது, இன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம் தான், நாங்கள் வித்யா வீட்டிலே தங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, வித்யா கல்யாணம் பண்ணிக்காத பிள்ளை, மனோஜ் அங்கே தங்கினா மனோஜ் தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தப்பாக பேசுகிறாங்களோ பேசலையா எனக்கு அங்கே வர முடியாது, அங்கே வந்தோம்னா எங்கள் பாட்டி ஏதாவது வேலை வாங்குவாங்க, சரி வராது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வித்யா வீட்டில் தங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலே ஓனர் சொல்கிறாங்க, ஹவுசிங் ஓனர் சொல்கிறாங்க, 2 பெண் பிள்ளைகள் இருக்கிற ஒரு ஜென்ஸு தங்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அப்படிங்க. இதெல்லாம் சரி வராது, ஒன்று வந்து நீங்கள் மட்டும் இருக்கன்னா இருங்க, அந்த பொண்ணு வந்து இருக்குன்னா இருக்கட்டும், ஒரு ஜென்ஸு தங்கும்போது 4 பேர் தப்பாக பேசுவாங்க, சரியா, இல்லைனா வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, தயவுசெய்து வீட்டை காலி பண்ணிடுங்கடி அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன இன்றைக்கி எங்கேயும் சுத்த போலையா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருந்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் வெளியே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. பாட்டி அவங்க சுற்றுறது தான் வேணாம், சுற்றுறது தான் அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, அவன் பார்க்க பூரா சுற்றுவான், கடலை பூரா சாப்பிடுவான், அதான் அவருக்கு தொழில் அப்படிங்கிறாங்க. இன்னும் அது உடலையா பார்க்க சுற்றுறது வைக்கிறது. பாட்டி இன்னொன்று சொல்லாமல் விட்டேன், அவன் பெரிய பணக்காரன் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் பிச்சை எடுக்க சொன்னாராம், கோயிலில் பிச்சை எடுக்கான் அப்படிங்கிறாங்க. ஓ இதுவே ஒரு தொழில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் இல்லை, அவன் வேண்டாதே சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் பிச்சைலாம் எடுக்கல அப்படிங்கிறாங்க. பாட்டி அவன் பிச்சை எடுக்கிற ஃபோட்டோவை பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா பாட்டி அசல் பிச்சைக்கார மாதிரியே இருக்கே அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு. இந்த பாட்டியும் முத்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா கூப்பிட்றாங்க. முத்தையங்க நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா இனி தான் அவங்க பேசுவாங்க, மீனா அவங்க புருஷனுக்கு இது தேவையில்லாத வேலை, எங்களை வந்து குறைச்சி பேசுங்க, வீட்டுக்காரருக்கு என்ன இருக்குது அப்படி இப்படிம்பாங்க, ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா நான் ஒன்றும் பேசலை, நல்லதுக்கு காலம் இல்லை, சரியா நான் ஒன்றும் பேசலை அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.